இப்போ யூஸ்டேஷன் டியூப்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்டேஷன் டியூப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டியூப் விச் கனெக்ட்ஸ் மிடில் இயர் வித் த நேசோஃபேரிங்ஸ். இட் இஸ் அ டியூப் which connects middle ear with nasopharynx. மிடில் இயரை நேசோஃபேரிங்ஸுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப் தட் இஸ் கால்ட் அஸ் யூஸ்டேஷன் டியூப். இந்த யூஸ்டேஷன் டியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து மெயினாக ஏன் இந்த ஒரு சின்ன டியூபுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பயங்கரமான கிரிட்டிக்கலான இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரேஷன் ஆஃப் மிடில் இயர் கேவிட்டி. மிடில் இயர் கேவிட்டிக்கு இது கொடுக்க போகிற ஏரேஷன். அதுக்கப்புறமா ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் மிடில் இயர் கேவிட்டி. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் மிடில் இயர் ஃப்ரம் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் சவுண்ட். அதுக்கப்புறமா ப்ரிவென்ட்ஸ் எனி திங் ஃப்ரம் நேசோஃபேரிங்ஸ்லேருந்து எதுவும் மிடில் இயர்க்குள்ளே என்டர் ஆகாத மாதிரி இட் ப்ரிவென்ட்ஸ் சம்திங் டு என்டர் இன்டு மிடில் இயர் ஃப்ரம் நேசோஃபேரிங்ஸ். அந்த ரிஃப்ளெக்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுனால யூஸ்டேஷன் டியூப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ பிரின்சிபலாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்டேஷன் டியூப் பண்ணணும் அப்படின்னா அது 3 விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? செக்ரீட்டரி ஃபங்க்ஷன் இருக்கணும், சிலியரி ஃபங்க்ஷன் இருக்கணும், டைலேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கணும். சிம்பிள் இல்லையா? ஸோ ஏரேஷன் மிடில் இயருக்கு நல்லா கிடைக்கணும், ப்ரொட்டெக்ஷன் இருக்கணும், சவுண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆகக்கூடாது, நேசோஃபேரிங்ஸ்லேருந்து எந்த ஒரு மெட்டீரியலும் மிடில் இயர்க்குள்ளே போயிடக்கூடாது. இந்த 4 தான் வந்து யூஸ்டேஷன் டியூபோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த 4 ஃபங்க்ஷனையும் ஒழுங்காக பண்ணணும்னா யூஸ்டேஷன் டியூப் இந்த 3 ஃபங்க்ஷனை பண்ணணும். என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்? செக்ரீஷன்ஸ் வரணும். அது ஏன்னா அதில் எப்படியும் அதில் இருக்கிற எபித்தீலியத்திலிருந்து ஏதாவது ஒரு செக்ரீஷன் அல்லது மிடில் இயரில் இருக்கிற செக்ரீஷனெல்லாம் ட்ரைன் பண்ணி நேசோஃபேரிங்ஸ்குள்ளே கொண்டு வர்றது அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மிடில் இயரில் இருக்கிற மிடில் இயருங்கிறத வந்து நம்ம வி கால் இட் ஆல்வேஸ் இஸ் அ மிடில் இயர் கிளெஃப்ட். மிடில் இயர் இஸ் ஆல்வேஸ் கால்ட் இஸ் அ மிடில் இயர் கிளெஃப்ட். இதை தான் நம்ம வந்து ஒரு மிடில் இயர் கிளெஃப்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ மிடில் இயர் கிளெஃப்ட், இது மாஸ்டாய்டு, இது மிடில் இயர் கேவிட்டி, இது நேசோஃபேரிஞ்சியல் டியூப். இப்படி தான் இருக்குது மிடில் இயர். ஸோ இந்த மிடில் இயரில் நிறைய எபித்திலியம் இருக்குது இல்லைங்களா? எபித்திலியம் என்ன பண்ணணும்னா நிறைய செக்ரீஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் ட்ரைன் ஆகி இது வழியாக வெளியில் வரணும். ஸோ ட்ரைன் ஆகி இது வழியாக வெளியில் வரணும்னா இந்த டியூப்பில் இருக்கிற எபித்திலியத்தில் என்ன இருக்குன்னா சிலியா இருக்கும். அந்த சிலியாவில் என்ன பண்ணுன்னா பீட் பண்ணும். எப்படி பீட் பண்ணும்? டுவர்ட்ஸ் நேசோஃபேரிங்ஸ் பீட் பண்ணும். அப்படி பீட் பண்ணுறதுனால மிடில் இயரில் ஃபார்ம் ஆகிருக்கிற செக்ரீஷன்ஸ் எல்லாம் இந்த சிலியரி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால பீட்டாய் இட் ரீச்சஸ் நேசோஃபேரிங்ஸ். இதுதான் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ யூஸ்டேஷன் டியூப் ஓகே. இவ்வளோ குட்டி டியூபை எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய குட்டி டியூபான யூஸ்டேஷன் டியூபை எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 400 BCலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்டேஷியஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ 400 BCலேயே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? அது வந்து பார்த்தோம்னா அது ஒருத்தர். ஆனால் யூஸ்டேஷியஸுங்கிறது வந்து கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா? அது எப்போ வந்து அவர் வந்து 1562 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் 400 BCலேயே அல்க்மேயான் அப்படின்னு ஒருத்தவங்க ஆஃப் ஸ்பார்ட்டா யூஸ்டேஷன் டியூப் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 1562 யூஸ்டேஷியஸ்னு ஒருத்தர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சதா சொல்லி அவர் வந்து என்ன வச்சுக்கிட்டாரு, இந்த டியூபுக்கு அவரோட பேரை வச்சுக்கிட்டாரு. அதனால தான் இந்த டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்டேஷியன் டியூப். அதுக்கப்புறமா லேட்டர் ஆஃப்டர் 1562 ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹேப்பன்ட் இஸ் 1562. ஆஃப்டர் தட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்சால்வா அப்படின்னு ஒருத்தர் வந்து டிஸ்கிரைப்ஸ் த மேனுவர். இன்றைக்கி வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு மேனுவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவர் டிஸ்கிரைப் பண்ணி அந்த அப்புறமா மெயினான பார்ட்ஸ் என்ன, மசில்ஸ் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக வல்சால்வா அப்படிங்கிறவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஹி எக்ஸ்பிளைன்ஸ் அ மேனுவர். அவர் ஒரு மேனுவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதிலிருந்து தான் யூஸ்டேஷன் டியூப் இன்னும் அந்த வல்சால்வா மேனுவர்னே இன்னும் நம்ம சொல்கிறோம். ஃபாலோயிங் தட் அதுக்கப்புறமா பாலிட்சர்னு ஒருத்தர்
அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. பாலிட்சர் என்ன பண்ணுறாரு, ஹீ செட் மிடில் இயர் பெத்தாலஜிக்கும் யூஸ்டேஷியன் டியூபுக்கும் நிறைய அசோசியேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து யூஸ்டேஷியன் டியூப் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ யூஸ்டேஷியன் டியூப் ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் aerating middle ear cavity, protecting middle ear cavity, prevents reflex of sound and material னு வச்சுக்கலாம், மெட்டீரியல் ஃப்ரம் நேசோஃபாரிங்ஸ் டு என்டர் இன்டு மிடில் இயர். ஓகேவா, இதுதான் வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். இந்த பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப் செய்கிறதுக்கு அது முக்கியமாக 3 அதர் திங்ஸ் செய்யுது. என்னென்ன, செக்ரிட்ரி, சிலியரி, டைலேட்டரி ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த செக்ரிட்ரி, சிலியரி, டைலேட்டரி ஆக்ஷன்ஸ்னால என்ன நடக்குது, மிடில் இயருக்கு உள்ளே ஃபார்ம் ஆகிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகி நேசோஃபாரிங்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அதுதான் யூஸ்டேஷியன் டியூபோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த யூஸ்டேஷியன் டியூபை வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் இன் 400 BC பை ஸ்பாட்ஸ். பட் அவருக்கு எந்த கிரெடிட்ஸுமே கிடைக்கல. இன் 1562 யுஸ்டேஷியஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் ஹி டிஸ்கிரைப்ட் த அனாட்டமி ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப் அண்ட் ஹீ நேம்ட் இட், அவரோட பேரை சேர்த்து வச்சுக்கிட்டார், யூஸ்டேஷியன் டியூப்னு இந்த பேர் வச்சுட்டாரு. தென் வல்சால்வா கேம், அவர் வந்து பார்ட்ஸ் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப், மசில்ஸ் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் ஆல்சோ டிஸ்கிரைப் த maneuver which is named after him. Still now it is called Valsalva maneuver. அதுக்கப்புறமா பாலிட்சர்னு ஒருத்தர், he explained the association of middle ear and eustachian tube. என்ன அசோசியேஷன் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ்டேஷியன் டியூப் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டமி ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். ஸோ யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்டேஷியன் டியூப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு பார்ப்போம், தென் வி வில் டிஸ்கிரைப் அபவுட் பீடியாட்ரிக். ஸோ யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்டேஷியன் டியூப் மெஷர்ஸ் அரவுண்ட் 31 to 38 millimeter. எல்லாருக்கும் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா, வி ஆல்வேஸ் கால் இட் இன் அ ரேஞ்ச். இட் மெஷர்ஸ் அரவுண்ட் 31 to 38 millimeter. ஸோ இந்த யூஸ்டேஷியன் டியூபை வி டிவைட் இன்டு 2 இம்பார்ட்டன்ட் போர்ஷன். ஸோ மிடில் இயர் கேவிட்டி இருக்குது. மிடில் இயர் கேவிட்டியோட ஆன்டீரியர் வாலில் தேர் இஸ் அன் ஓப்பனிங் தட் இஸ் கால்ட் யூஸ்டேஷியன் டியூப். இந்த யூஸ்டேஷியன் டியூப் இப்படி இருக்குது. இந்த யூஸ்டேஷியன் டியூப் இஸ் டிவைடட் இன்டு 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். The eustachian tube is divided into 2 important structure. The outer, அதாவது ஆன்டீரியராக மிடில் இயரோட ஒட்டி இருக்கிறது போனி போர்ஷன், அதுக்கப்புறமா கார்டிலேஜினஸ் போர்ஷன். ஸோ போனி பார்ட், கார்டிலேஜினஸ் பார்ட் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். இதுதான் வந்து யூஸ்டேஷியன் டியூப், போனி பார்ட் அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த கார்டிலேஜினஸ் பார்ட். ஸோ போனி பார்ட் ஸ்மாலாக இருக்குது 1/3, கார்டிலேஜினஸ் பார்ட் பெருசாக இருக்குது 2/3. இதுதான் வந்து யூஸ்டேஷியன் டியூப். இந்த யூஸ்டேஷியன் டியூப்பில் மேக்ஸிமம் இதோட மெயின் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குது, பிரின்சிபல் ஃபங்க்ஷன் என்ன, மிடில் இயரில் இருக்கிற செக்ரீஷன்ஸை இட் ட்ரைன்ஸ் இன் டு த நேசோஃபாரிங்ஸ். ஃப்ரம் மிடில் இயர் செக்ரீஷன்ஸ் ஆர் ட்ரைன்ட் இன் டு த நேசோஃபாரிங்ஸ். அதனால் இந்த யூஸ்டேஷியன் டியூபை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த எண்டை, போனி எண்ட் near to the middle ear cavity is referred as the proximal end, and the one which is closer to the nasopharynx is referred as the distal end. புரிஞ்சிருச்சுங்களா? One which is closer to the middle ear cavity is explained as proximal end, and one which is closer to the nasopharynx is explained as distal end அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மிடில் இயர் கேவிட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த யூஸ்டேஷியன் டியூப் இருக்கு இல்லையா, இந்த போனி போர்ஷன் இட்ஸ் லைக் அ ஃபனல், ஒரு ஃபனல் ஷேப்டு போனி போர்ஷன். இட் எண்ட்ஸ் இன் அ போர்ஷன் கால்ட் isthmus which connects bony portion to the cartilaginous portion. In the isthmus of the eustachian tube, this portion is called the isthmus. This isthmus is one of the narrowest portion in the eustachian tube. This isthmus is called the narrowest portion of the eustachian tube. So we'll come again or simple diagram. Okay, so bony portion, cartilaginous portion, இந்த கனெக்ட் ஆகிருக்கிற இடத்துக்கு பேர் isthmus. இது போனி, இது cartilage.
இது 1/3, இது 2/3. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிற ஒரு ஒரு இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா இட் இஸ் அ யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இந்த isthmus இஸ் டிஸ்கிரைப்ட் அகைன் as என்னது ஸ்மாலஸ்ட் aperture in the entire tube. ஸோ இந்த கம்ப்ளீட் என்டையர் டியூப் இருக்கு இல்லைங்களா 31 to 38 millimeter. இந்த என்டையர் டியூப் லென்த்தில் isthmus is said to be the smallest opening, smallest aperture in the entire 38 millimeter tube. ஓகே, ஸோ இப்போது நம்மளோட அண்ட் அதாவது ப்ராக்சிமல் போர்ஷன் இஸ் வெரி சிம்பிள். ப்ராக்சிமல்னா என்ன? ப்ராக்சிமல்னா இட் இஸ் த போனி போர்ஷன். போனி போர்ஷன் இஸ் வெரி சிம்பிள். போனி போர்ஷன்றது என்ன? இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபனல் ஷேப்டு போர்ஷன். இட் இஸ் அ ஃபனல் ஷேப்டு போர்ஷன். அதில் வந்து மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இட் இஸ் மோர் லைன்டு பை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போனி போர்ஷனில் பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து இட் இஸ் லைக் அ கண்டினியூவேஷன் ஆஃப் த மெடிலியர் கேவிட்டி. மெடிலியர் கேவிட்டியோட கண்டினியூவேஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த டிஸ்டல் 2/3 ஆஃப் த போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் ப்ராக்சிமல் போனி போர்ஷன் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் அ சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா இட் ஹேஸ் ஜஸ்ட் த போன். பட் த டிஸ்டல் 2/3 இஸ் வெரி ட்ரிக்கி. இட் இஸ் வெரி வெரி ட்ரிக்கி பிகாஸ் ஒய் இட் இஸ் செட் டு பி வெரி ட்ரிக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் என்னென்ன இருக்குது? கார்டிலேஜ் இருக்குது, அப்புறமா ஸ்கெலிட்டன் இருக்குது. கார்டிலேஜினஸ் ஸ்கெலிட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம் இருக்குது, மசில் இருக்குது. ஸோ அதனால தான் ஏன்னா இந்த போனி போர்ஷன் இஸ் நாட் டைனமிக். இட் இஸ் அ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஸ்டாட்டிக். போனி போர்ஷன் நெவர் மூவ்ஸ். பட் the cartilaginous portion is a dynamic structure. டைனமிக்னா என்னன்னு புரியுது இல்லைங்களா? இட் இஸ் அ மூவபிள் ஸ்ட்ரக்சர். அதில் மூமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து காலமனார் எபித்திலியம் இருக்குது. இதில் இருக்கு இல்லைங்களா? இதில் லைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காலமனார் எபித்திலியம் அண்ட் கியூபாய்டல் எபித்திலியம். இதுதான் வந்து இருக்குது. இதில் வந்து சிலியாஸ் இருக்குது. இன்ஃபீரியராக வர அதாவது கார்டிலேஜினஸ் போர்ஷன் வர என்ன இருக்குன்னா சிலியா இருக்கும். சிலியேட்டட் காலமனார் எபித்திலியம் இருக்கும். அந்த சிலியா இருக்கிறதுனால அந்த சிலியாவெல்லாம் எப்படி இருக்குது? டவுன் பீட்டிங்காக இருக்கும். டவுன் பீட்டிங்னா எங்கேருந்துங்க? மிடிலியர்லேருந்து எல்லாமே பீட்டாய் நேசோஃபேரிங்ஸ் வரைக்கும் போகும். இந்த மாதிரி தான் இது அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நார்மலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அரேஞ்ச்மெண்ட்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? மேலே போன் இருக்குது, கீழே கார்டிலேஜ் இருக்குது. இதை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மெயினாக இந்த கார்டிலேஜினஸ் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா? இந்த கார்டிலேஜினஸ் போர்ஷன் தான் டைனமிக் போர்ஷன்னு சொல்லியிருக்கோம். இந்த கார்டிலேஜினஸ் ஸ்கெலிட்டன் தான் வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம யூஸ்டேஷியன் டியூபை டைலேட் பண்ணவும் செய்யுது, க்ளோஸ் பண்ணவும் செய்யுது. இது வந்து டைனமிக்காக இருக்கிறதுனால தான் இந்த போர்ஷன் வந்து டைலேட் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த டைனமிக் போர்ஷன் ஆஃப் த கார்டிலேஜினஸ் டியூப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்காது. ஃபுல் கார்டிலேஜுமே டைனமிக் போர்ஷனாக இருக்காது. இந்த கம்ப்ளீட் கார்டிலேஜினஸில் ஜஸ்ட்டு 5 to 10 மில்லிமீட்டர் தான் வந்து இந்த அளவுக்கு டைனமிக்காக இருக்கும். அந்த 5 to 10 மில்லிமீட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வால்வ் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். இது என்னென்னு சொல்கிறோம்? இட் இஸ் கால்ட் அஸ் த வால்வ் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். ஓகேவா? ஸோ ஒரு குட்டி ரீகேப் போகலாமா? ஓகே, இப்போது நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. யூஸ்டேஷியன் டியூப் வந்து போனி போர்ஷன் இருக்குது, கார்டிலேஜினஸ் போர்ஷன் இருக்குது. மிடிலியரை நோக்கி இருக்கிற போர்ஷனை ப்ராக்சிமல்னு சொல்கிறோம். நேசோஃபேரிங்ஸை நோக்கி இருக்கிற போர்ஷனை டிஸ்டல்னு சொல்கிறோம். மிடிலியர்லேருந்து செக்ரீஷன்ஸை நேசோஃபேரிங்ஸ்குள்ளே ட்ரைன் பண்ணுறது தான் யூஸ்டேஷியன் டியூபோட மெயின் ஃபங்க்ஷன். அதுவும் தெரியும். போனி போர்ஷனுங்கிறது சிம்பிள் ஃபனல். அது ஸ்மாலராக இருக்குது, 1/3 தான் இருக்குது. அது வந்து நேரோஸ்ட் போர்ஷனாக வந்து முடியுது. எங்கே வந்து முடியுது? இஸ்துமஸ்ங்கிற ஒரு போர்ஷனாக வந்து முடியுது. அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறது தான் கார்டிலேஜினஸ் போர்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த போனி போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அதில் ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஆனால் டிஸ்டலாக இருக்கிற கார்டிலேஜினஸ் போர்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஏன்? அதில் கார்டிலேஜ் இருக்குது, மசில்ஸ் ரெண்டுமே அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. தவிர அதில் முக்கியமான இன்னொரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட்டுக்கு பேர் என்ன? ஆஸ்மேன்ஸ் பேட் ஆஃப் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஆஸ்மேன்ஸ் பேட் ஆஃப் ஃபேட். அது வந்து ரொம்ப
முக்கியமான ஒரு எம்சிக்யூ ரைட்டு. இப்போது டைனமிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா, இது கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் போர்ஷனும் டைனமிக்காக இருக்காது. அதில் 5 to 10 மில்லிமீட்டர் மட்டும்தான் டைனமிக்காக இருக்கும். அந்த 5 to 10 மில்லிமீட்டர் டைனமிக்காக இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வால்வ் ஆஃப் த யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம கார்டிலேஜினஸ் போர்ஷன் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து மசில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மசில்ஸ் ஆஃப் அதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா பெரிடியூபுலார் மசில்னு சொல்கிறோம். பெரிடியூபுலார் மசில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவேட்டர் வேலி பேலட்டினை, சால்பிங்கோ ஃபெரிஞ்சியஸ், அடுத்தது டென்சார் டிம்பானை, அடுத்தது டென்சார் வேலி பேலட்டினை. ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமான மசில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சார் வேலி பேலட்டினையும் லீவேட்டர் வேலி பேலட்டினையும் தான். ஏன் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சார் வேலி பேலட்டினை இஸ் செட் டு பி த பிரின்சிபல் டைலேட்டர் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். ஸோ லீவேட்டர் வேலி ஷுட் ஹேவ் அண்ட் அதர் மசில்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃப் த, அது வந்து இட் க்ளோசஸ் த யூஸ்டேஷியன் டியூப்னு வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக இருக்கும்போது இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்விபிக்கும் டிவிபிக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம். எல்விபி, டிவிபினா என்னென்னு நமக்கு தெரியும், டைலேட்டர். அப்போ எல்விபி வந்து என்ன, ஆப்போசிட், கன்ஸ்ட்ரக்டர், ரைட்டு. ஸோ எல்விபி இஸ் ரவுண்ட் பெல்லி, இட் இஸ் அ ரவுண்ட் பெல்லி, ரைட்டா. டிவிபி இஸ் அ ஃப்ளாட் ஃபேன் ஷேப்டு மசில், ரைட்டா. இது வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த கார்டிலேஜினஸ் ஆஸ்பெக்ட், இன்ஃபீரியர் மீடியல் கார்டிலேஜினஸ் ஆஸ்பெக்ட். அதே இது டிவிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் மெயின்லி ரிலேட்டட் வித் த ஆன்டிரோ லேட்டரல் வால்வ் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். இதுதான் வந்து இந்த மசில்ஸை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை ஒரு சின்ன படமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த கார்டிலேஜினஸ் போர்ஷன் இருக்குது, லோவர் எண்டில் பார்க்குறோம் கார்டிலேஜினஸ் போர்ஷன் இருக்குது. இந்த கார்டிலேஜினஸ் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தான் வந்து என்ன மசில் இருக்குது, ஃபேன் ஷேப்டு மசில், சேஞ்ச் த கலர், ஃபேன் ஷேப்டு மசில் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல ரவுண்ட் பெல்லி மசில் ஒன்று இருக்குது, ரவுண்ட் பெல்லி மசில் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆஸ்ட்மேன்ஸ் பேட் ஆஃப் ஃபேட் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்குது, யூஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ் இருக்குது. நார்மலாக இருக்கிற யூஸ்டேஷியன் டியூப் எப்படி இருக்குது, க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ என்னென்ன மசில்னு நான் நேம் பண்ணிடுறேன். இது வந்து டென்சார் வேலி பேலட்டினை, இதுக்கு பேர் லீவேட்டர் வேலி பேலட்டினை, இது வந்து ஆஸ்ட்மேன்ஸ் பேட் ஆஃப் ஃபேட், இது வந்து அந்த கார்டிலேஜ், இது யூஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ், இதுதான் வந்து யூஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ். ஓகே, இப்போது நார்மலாக இருக்கும்போது யூஸ்டேஷியன் டியூப் இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இந்த டென்சார் வேலி பேலட்டினை மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. டென்சார் வேலி பேலட்டினை மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா அது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுது, இப்படி போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, யூஸ்டேஷியன் டியூப் இருக்குது இல்லைங்களா, யூஸ்டேஷியன் டியூப் இருக்குது. இந்த இடத்துல என்ன மசில் வருது, இது டென்சார் வேலி பேலட்டினை, இங்கே லீவேட்டர் வேலி பேலட்டினை, இது டென்சார் வேலி பேலட்டினை. இது இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு. இது இப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஆஸ்ட்மேன்ஸ் பேட் ஆஃப் ஃபேட். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது யூஸ்டேஷியன் டியூப். இந்த யூஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. யூஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ் என்ன ஆகுது, எப்போவெல்லாம் டிவிபி ஓப்பன் ஆகுதோ, கான்ட்ராக்ட் ஆகுதோ, அப்போவெல்லாம் யூஸ்டேஷியன் டியூப் இஸ் ஓப்பனிங். இட் இஸ் த பிரின்சிபல் டைலேட்டர் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். இட் இஸ் கால்ட் அஸ் த பிரின்சிபல் டைலேட்டர் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். ஸோ அடுத்து நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி வில் ஜம்ப் ஆன் டு த, இது லீவேட்டர் வேலி பேலட்டினை, அதோட ஆப்போசிட் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள். மெயின் ஃபங்க்ஷன் டிவிபி தான். பாக்கி எல்லா பெரிடியூபல் மசில்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கேன், சால்பிங்கோ ஃபெரிஞ்சியஸ், லீவேட்டர் வேலி பேலட்டினை, டென்சார் டிம்பானை, இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஸ் இன் த அதர் ஃபங்க்ஷன். டென்சார் டிம்பானைக்குன்னு ரோல் ரொம்ப கம்மி. ஏன்னா டென்சார் டிம்பானை வந்து போனி போர்ஷன் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப்பில் ஆரிஜின் ஆகும். அதனால தான் அதை டியூபல் மசில்னு சொல்கிறோம். அதுக்குன்னு பெருசாக எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. அது வந்து இட்ஸ் மெயின்லி என்ன பண்ணுது, டென்சஸ் த டிம்பானிக் மெம்பரேன் ஃபார் ஹை வால்யூம் சவுண்டு. அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன்.
சால்ஃபிங்கோபெரிஞ்சிஸ்க்கும் மெயினாக பெரிய ஃபங்க்ஷன் இருக்காது. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்விபியும் டிவிபியும் தான். எல்விபியும் டிவிபியும் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். இதை தவிர இதை விட அதிகமாக உங்களுக்கு எம்சிக்குள்ள வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ சிம்பிளாக அடுத்த இதுக்கு மூவ் ஆகிடலாம்னா, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பீடியாட்ரிக் அண்ட் அடல்ட் யூஸ்டேஷன் டியூப். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஃபார் யுவர் எம்சிக்கு இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஒரு இன்ஃபேண்ட்டுக்கும் அடல்ட்டுக்கும் யூஸ்டேஷன் டியூப்பில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுனா பார்ப்போம். இது வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். சைஸ் இன்ஃபேண்ட்னா சிறுசாக இருக்கும். இன்ஃபேண்ட்டுக்கு சிறுசாக எவ்வளோ இருக்குன்னா, இன்ஃபேண்ட்னா பிறந்த குழந்தைங்க இல்லைங்களா. ஸோ இன்ஃபேண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஒன்லி அரவுண்ட் 1 to 1.8 சென்டிமீட்டர். It is only 1 to 1.8 centimeter. In adults, it is 31 to 38 millimeter in length. ரைட்டுங்களா? இது 1 to 1.8 சென்டிமீட்டர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 31 to 38 millimeter. அதாவது 3.1 to 3.8 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்டேஷன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்வ்டாக ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி இப்படி இருக்கும். நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அன் ஆங்குலேஷன் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் 45 டிகிரி வித் த ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்லேருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும், 45 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும் அடல்ட்ஸில். ஆனால் சில்ட்ரனில் இட் இஸ் வெரி ஹரிசாண்டல். அதுக்குன்னு இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஹரிசாண்டலாக இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். பட் இட் இஸ் மோர் ஹரிசாண்டல். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை, ஆங்குலேஷன். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடல்ட்ஸில் சான்சஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஃப்ரம் நேசோஃபேரிங்ஸ் டு மிடில் இயர் இஸ் வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு சில்ட்ரனில் சான்சஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் இஸ் வெரி ஹை. அதுதான் அதுக்கு மெயினான ரீசன் ஆங்குலேஷன் தான். அடுத்தது ஆங்குலேஷன். அதான் ஆங்குலேஷனை வச்சே நம்ம சொல்கிறது தான். இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, இது வந்து ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் போனி பார்ட். என் சில்ட்ரனில் வந்து போனி பார்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கார்டிலேஜினஸ் பார்ட் டெவலப் ஆகிருக்காது. கார்டிலேஜினஸ் இஸ் அண்டர் டெவலப்ட். ஆனால் அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜினஸ் போர்ஷன் தான் மெஜாரிட்டி. 2/3 வந்து கார்டிலேஜினஸ் போர்ஷன். ஆனால் சில்ட்ரன்ஸில் கார்டிலேஜினஸ் போர்ஷன் இஸ் செட் டு பி அண்டர் டெவலப்ட். ஸோ அண்டர் டெவலப்டாக சில்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், நமக்கு என்ன தெரிய வருது, அடல்ட்ஸில் என்ன தெரிய வருது? ஸோ ரொம்ப சிம்பிள். சில்ட்ரன்ஸில் வந்து அண்டர் டெவலப்டாக இருக்குது இல்லைங்களா. சில்ட்ரன்ஸில் அண்டர் டெவலப்பாக இருக்குது, அடல்ட்ஸில் கார்டிலேஜ் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ சில்ட்ரனில் எலாஸ்டின் கம்மியாக இருக்கும், அடல்ட்ஸில் நல்லா இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேட் இருக்குது இல்லைங்களா. ஃபேட் வந்து சில்ட்ரனில் கம்மியாக இருக்கும், அடல்ட்ஸில் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் சில்ட்ரன்ஸ், அதாவது இன்ஃபேண்ட்டுக்கும் அடல்ட்ஸுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்ன. சைஸ் ஒரு பிரச்சனை, டைரக்ஷன் ஒரு பிரச்சனை, ஆங்குலேஷன் ஒரு பிரச்சனை, போனி பார்ட்டு அதிகமாக இருக்கிறது சில்ட்ரனுக்கு, கார்டிலேஜினஸ் பார்ட் அதிகமாக இருக்கிறது அடல்ட்ஸுக்கு, எலாஸ்டின் அதிகமாக இருக்கிறது அடல்ட்ஸில், எலாஸ்டின் கம்மியாக இருக்கிறது சில்ட்ரன்ஸில், ஃபேட் அதிகமாக இருக்கிறது ஃபேட் அதிகமாக இருக்கிறது அடல்ட்ஸில், ஃபேட் கம்மியாக இருக்கிறது சில்ட்ரன்ஸில். இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் என்னென்ன அடல்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசியாலஜி ஆஃப் டியூபல் டைலேஷன். ஃபிசியாலஜி ஆஃப் டியூபல் டைலேஷன். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இட் இஸ் அன் இன்வாலண்டரி ஆக்ஷன். யூஸ்டேஷியன் டியூப் ஓப்பனிங் ஆகுது இல்லையா, இட் இஸ் அ involuntary action. We can do Valsalva and make it to dilate, but still it is an involuntary action. Most of the times it is an involuntary action. So இது என்ன ஆக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is mainly by the barometric or chemical receptors
இன் அவர் மிடில் இயர் என்ன பண்ணுது, இட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் த அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம், இட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அவர் அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அதிலிருந்து தான் இன்வாலண்டரியாக we will have டியூபல் ஓப்பனிங் அண்ட் டியூபல் க்ளோசிங். ரைட்டுங்களா? இதுதான் வந்து நார்மலாக நடக்கிற ஃபிசியாலஜி. இப்போது நார்மல் அடல்ட்டில் நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க டே டைமில் 1.4 டைம்ஸ் per minute, 1.4 டைம்ஸ் per minute நம்மளோட யுஸ்டேஷியன் டியூப் வந்து இட்ஸ் ஓப்பனிங் 1.4 டைம்ஸ் per minute in due time. அது எவ்வளோ நேரத்துக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 0.4 செகண்ட்ஸ். பயங்கர ஆச்சரியமான விஷயம். இது வந்து 1.4 டைம்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு கட்டாயம் 1.5 தடவை இட் இஸ் ஓப்பனிங். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் டைம், 0.4 செகண்ட்ஸ். when you are sleeping the incidence of opening decreases further, it is decreasing further. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ. நமக்கு வந்து கரெக்டாக இந்த இன்வாலண்டரி ஆக்ஷன் நடக்கலை அப்படின்னா வாட் ப்ராப்ளம் we will get is the middle ear pressure will not maintain. Middle ear pressure will not maintain. Middle ear pressure maintain ஆக முடியலைன்னா what happens, it develops a negative pressure and because of that we will develop some pathological conditions such as tympanic membrane will be retracted, it will be sucked in. Tympanic membrane will be retracted. The secretions which are produced inside the middle ear cavity won't drain, so we will get serous otitis media, otherwise called OME, otitis media with effusion. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை உண்டாகும். அதே இது நம்மளோட யுஸ்டேஷியன் டியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த யுஸ்டேஷியன் டியூப் ஆஸ் இட் இஸ் ப்ரொடியூசிங், அது வந்து நார்மலாக இந்த மாதிரி அதோட டியூபல் ஓப்பனிங் நடக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயம்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேசோஃபேரிங்ஸ் நாம் சாப்பிட்றோம், when we eat food or whatever material will never enter from the nasopharynx to middle ear cavity, ஏன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த ரிஃப்ளெக்ஸ். யுஸ்டேஷியன் டியூப் க்ளோஸ் ஆகிட்டு இட் ப்ரிவென்ட்ஸ் த ரிஃப்ளெக்ஸ். ரைட்டா? இது ஒரு பாயிண்ட்டு. அடிஷ்னலாக மிடில் இயர் கேவிட்டிக்குள்ளேயே கேஸ் வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்குமா. ஸோ அந்த குஷன் வந்து என்ன பண்ணுது, நம்மளை திரும்பவும் ரிஃப்ளெக்ஸ் ஆகி உள்ளே போக விட மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து ஃபிசியாலஜி ஆஃப் அவர் டியூபல் டைலேஷன், எப்படி நம்மளோட யுஸ்டேஷியன் டியூப் டைலேட் ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வி கேன் சே ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் இதை சொல்லலாம், விச் இஸ் கால்டு த ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து டோட்டலி வெரி 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 அவுடேட்டட். என்ன அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா யுஸ்டேஷியன் டியூப் ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. யுஸ்டேஷியன் டியூப் ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட். ரைட். இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்சால்வா டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். வி வில் ஆஸ்க் த பர்சன் டு பிஞ்ச் த நோஸை பிஞ்ச் பண்ணிக்க சொல்லுவோம். நோஸை பிஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஏரை வந்து ப்ளோ பண்ணணும் இன் டு த இயர். அவங்களால அதை வந்து என்னாகும், ஓப்பனிங் ஆஃப் த யுஸ்டேஷியன் டியூப் நடக்கும், ஏர் உள்ளே ப்ளோ ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மேனுவர், வல்சால்வா மேனுவர். இது வந்து டெஸ்ட் டு டிஸ்கவர் வெதர் யுஸ்டேஷியன் டியூப் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இன்னொரு டெஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிட்சர் டெஸ்ட். ஸோ பாலிட்சர் டெஸ்ட்னா என்னென்னா, இட் இஸ் லைக் வல்சால்வா தான். அதில் வந்துட்டு பார்த்தோம்னா பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ஸ்வாலோ பண்ண சொல்லிவிட்டு இக்குன்னு செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்கல்டேஷன் டியூப் மூலமாக அதை நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஆஸ்கல்டேஷன் டியூப் மூலமாக நம்ம செக் பண்ணுவோம். பேஷண்ட்ஸ் இயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து அந்த பாலிட்சர் பேக்கில் அதை வந்து தெரப்பியூட்டிக்கலாக வென்டிலேட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் பாலிட்சர் டெஸ்ட். அது ரொம்ப ஒரு அது வந்து யாருக்கு பண்ணுறோம், சில்ட்ரனுக்கு பண்ணுறோம். அவங்களால வந்து வல்சால்வா பண்ண முடியாது இல்லையா. சில்ட்ரன்ட்ட வந்துட்டு நம்ம ஏர் ப்ளோ பண்ணுங்கன்னா ப்ளோ பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம்னா ஒரு பாலிட்சர் பேக்கை பேஷண்ட்டோட நாஸ்ட்ரல்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு நாஸ்ட்ரிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை வந்து நம்ம ஏர் ஸ்வாலோ பண்ண சொல்கிறோம். ஆஸ்கல்டேஷன் டியூப் வச்சுக்கிட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு இயருக்கு கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து அந்த சவுண்டை வந்து கேட்க முடியுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பயங்கர அவுடேட்டட் டெஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொரு ப்ரொசீஜருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெத்தீட்டரைசேஷன். யூஸ்டேஷியன் டியூபு கெத்தீட்டரைசேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நீடில் இப்படி இருக்கும், அது வந்து இப்படி போகும், இப்படி போய் ஆன்டீரியராக இப்படி முடிஞ்சிருக்கும். இதுதான் வந்து அந்த யூஸ்டேஷியன் டியூப் கெத்தீட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் பயங்கர அவுடேட்டட் டெக்னிக்ஸ். இது வந்து எப்படின்னா நம்ம நேசல் கேவிட்டிக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த யூஸ்டேஷன் டியூப்பை கெத்தீட்டரை பாஸ் பண்ணி அதை நேசோஃபேரன்சியல் ஆரிஃபைஸ் ஓப்பனிங்கில் விட்டு அது மூலமாக உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா புஷ் பண்ணி பார்க்குறது, ஏரை புஷ் பண்ணி பார்க்குறது. இதெல்லாம் வந்து பிளைண்டு ப்ரொசீஜராக பண்ணுவோம் வித்தவுட் எனி கைடன்ஸ். வி டூ இட் பிளைண்ட்லி. இந்த யூஸ்டேஷன் டியூப் கெத்தீட்டரைசேஷன் பண்ணும்போதெல்லாம் தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன். என்னென்ன, நேசல் ப்ளீடிங் வரலாம் தப்பாக பண்ணுறதுனால. அதுக்கப்புறமா வி மே ரப்சர் டிம்பானிக் மெம்பரேன். நம்ம இந்த யூஸ்டேஷன் டியூப்குள்ளே போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏரை ப்ளோ பண்ணும்போது அது அட்ரோஃபிக் டிம்பானிக் மெம்பரேனாக இருக்குன்னா இட் மே கெட் ரப்சர்டு. அதுக்கப்புறமா நேசோ ஃபேரிங்ஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை வி மே சென்ட் இட் டு த மிடில் இயர் கேவிட்டி. இந்த மாதிரிலாம் நிறையா தியரிட்டிக்கலாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் டெஸ்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் யூஸ்டேஷியன் டியூப் ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது இப்போ இட் இஸ் டோட்டலி a டிஃப்ரெண்ட் ஐடியா. அந்த ஐடியாவே வேறு. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இது போக வாட் வி கேன் டூ இஸ் த அதர் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்டு டொயின்பீஸ் டெஸ்ட். அடுத்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, டொயின்பீஸ் டெஸ்ட். டொயின்பீஸ் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னா டொயின்பீஸ் மேனுவர். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்காம நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுப்போம். என்ன பண்ண சொல்லுவோம், பேஷண்ட்டை வந்து நோஸை பிஞ்ச் பண்ணிவிட்டு ஏரை ஸ்வாலோ பண்ண சொல்லுவோம். ஸ்வாலோ பண்ண என்ன ஆகும்னா நெகட்டிவ் ப்ரெஷருக்கு யூஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ் வந்து க்ளோஸ் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மைக்ரோஸ்கோப்பிக்கலாக அல்லது ஆட்டோஸ்கோப் போட்டு நம்மளோட டிம்பானிக் மெம்பரேனோட மொபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்து நாம் யூஸ்டேஷியன் டியூப் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் டொயின்பீ டெஸ்ட்டு. இது வந்து ரொம்ப வேலிடான இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிம்பானோமெட்ரி. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டிம்பானோமெட்ரினா என்ன, இட் இஸ் ஜஸ்ட் இது ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டு. ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் கெனாலில் வி கீப் அ ப்ரோப் அண்ட் வி வில் ட்ரை டு டிடெக்ட் த சேஞ்சஸ், ப்ரெஷர் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை எக்ஸ் கிராஃப்லையும் ஒய் கிராஃப்லையும் பிளாட் பண்ணி அந்த கர்வ்ஸ் எப்படி வருது, நார்மல் ஏ கர்வ் வருதா இல்லை ஏஎஸ் வருதா இல்லை பி வருதா, ஃப்ளாட் கர்வாக இருந்தால் பி, அது மாதிரி என்ன கர்வ் வருது அப்படிங்கிறத டேரெக்டாக டிடெக்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் தான் டிம்பானோமெட்ரி. டிம்பானோமெட்ரியை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அடுத்த இன்னொரு ஒரு 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 ரொம்ப ஓல்டு அவுடேட்டட் டெஸ்ட் என்னென்னா ரேடியோலாஜிக்கல் டெஸ்ட்டு. ரேடியோலாஜிக்கலாக பார்க்குறது. ரேடியோலாஜிக்கலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேடியோ ஒப்பேக் டையை ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு வந்து டிம்பானிக் மெம்பரேனில் பெர்ஃபரேஷன் இருக்குது. ஸோ அந்த பெர்ஃபரேஷன் வழியாக என்ன பண்ணுறோம், ஒரு ரேடியோ ஒப்பேக் டையை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து அந்த யூஸ்டேஷன் டியூப் வழியாக அந்த டை பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அது வந்து ரேடியோலாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது மெத்திலின் ப்ளூ டெஸ்ட்டு. இதுவும் அதே தான். ப்ரீ எக்ஸிஸ்டிங் பெர்ஃபரேஷன் வழியாக மெத்திலின் ப்ளூவை உள்ளே விட்டு நாம் ஒரு எண்டோஸ்கோப் எடுத்து பார்க்குறோம் அது வந்து நேசோஃபேரிங்ஸ் வழியாக ட்ரைன் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. அதான் டை டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோனோ டியூபோமெட்ரி. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோஸுக்குள்ளே ஒரு டோனை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் கெனாலில் வச்சு நம்மளால் அந்த சவுண்டை வந்து கேட்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இது பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூபுக்கும் நார்மல் யூஸ்டேஷியன் டியூபுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுற டெஸ்ட்டு. அதுக்கு பேர் தான் சோனோ டியூபோமெட்ரி. இதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட் டெஸ்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப அவுடேட்டட். இந்த எல்லா டெஸ்ட்லேயுமே ரொம்ப வேல்யூபிளான ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிம்பானோமெட்ரி. ஸ்டில் நாம் இப்போ பழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிற டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்சால்வா மேனுவர். இந்த ரெண்டை தவிர பாக்கி எல்லாமே இட் இஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ். நவடேஸ் இட்ஸ் வெரி ரேர்லி டன் அப்படின்னே சொல்லலாம். அதான் வந்து யூஸ்டேஷியன் டியூப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து யூஸ்டேஷியன் டியூப். ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறாங்க யூஸ்டேஷியன் டியூப் டிஸார்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் வி ஆர் டூயிங் நவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்டேஷியன் டியூப் வீடியோ எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, யூஸ்டேஷியன் டியூப் வீடியோ எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா பேஷண்ட்டை ரிலாக்ஸ்டாக சிட்டிங் போஸ்டரில் உட்கார வச்சுட்டு வெறும் 4 மில்லிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன எண்டோஸ்கோபிக் டியூபை வந்து நாம் வந்து 4 மில்லிமீட்டர் டயமீட்டர் தான் இருக்கும். அதை வந்து we will pass into the nasal cavity and we will see directly we will examine the
நியூஸ்டேஷன் டியூப் எப்படி இருக்குன்னு டேரெக்டாக பார்ப்போம். பார்த்துட்டு பேஷண்ட்டை நாம் வோக்கலைஸ் பண்ண சொல்லுவோம். கே 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 அப்படின்னு ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். அப்படி ரிப்பீட் பண்ண சொல்லும்போது டேரெக்டாக லீவேட்டர் வேலி பேலட்டனியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, மீடியல் குஷன் எப்படி இருக்குது, லேட்டரலாக எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வி வில் டைரக்ட்லி அப்சர்வ் அண்ட் டைரக்ட்லி சி. அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வி வில் கேப்சர் ஆல் த பிக்சர்ஸ். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ்டேஷன் டியூபோட டைலேட்டேஷன் எப்படி இருக்குது, க்ளோஷர் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையா, மசில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்டாக நாம் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம். இதுதான் இப்போ ரெக்கமெண்டட், வெரி ரெக்கமெண்டட் டெஸ்ட் ஃபார் டிஸ்கவரிங் த பேட்டன்சி ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப். ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு. டைரெக்டாக வி ஆர் எக்ஸாமினிங் த யூஸ்டேஷியன் டியூப் வித் த ஹெல்ப் ஆஃப் அ எண்டோஸ்கோப் விச் இஸ் ஜஸ்ட் 4 மில்லிமீட்டர் இன் டயமீட்டர். இதான் வந்து நம்மளோட யூஸ்டேஷியன் டியூப். ஸோ இப்போது இந்த யூஸ்டேஷியன் டியூப் வீடியோ எண்டோஸ்கோப்பை பார்த்துட்டோம். இப்போ யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இப்போ டைரெக்டாக யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன டிஸ்ஃபங்க்ஷன்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஹெரிடிட்டரி ஃபேக்டர்னால யூஸ்டேஷியன் டியூப் ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வரலாம். 2 மியூக்கோசல் இன்ஃப்ளமேஷன்னால ப்ராப்ளம்ஸ் வரலாம். 3 மஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்னால யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். 4 அனட்டாமிக்கல் அனட்டாமிக்கலாக ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அதனால் நம்மளுக்கு என்ன வரலாம், யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வரலாம். இந்த 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்கு, யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து இந்த மியூக்கோசல் இன்ஃப்ளமேஷன் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் காஸ் மியூக்கோசல் இன்ஃப்ளமேஷன். இதுதான் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் காஸ். அதுக்கப்புறமா மியூக்கோசல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமனஸ்ட் காஸ். அதாவது இந்த அனட்டாமிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம்ல, இது வந்து லீஸ்ட் காமனஸ்ட் காஸ். ஸோ யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு மெயின் காஸாக மியூக்கோசல் இன்ஃப்ளமேஷனும் லாஸ்ட் காசாக தான் அனட்டாமிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷனும் வருது. ஓகேவா, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. லீவேட்டர் மசில் எல்விபி அதோட டிஸ்ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன, எல்விபி டிஸ்ஃபங்க்ஷன்ஸோட வெரைட்டிஸ் என்னென்ன, அது மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி நான் அவ்வளோ டீட்டெயில்டாக போகலை, அதெல்லாம் பிஜிஸ்க்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. யூஜி வைஸ் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து க்ரானிக் யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம். க்ரானிக் ப்ராப்ளம், இதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம், என்னென்ன டயக்னோசிஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அலர்ஜி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேர்டு பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க, அடினாய்டு ஹைப்பர்ட்ரோஃபி. ஃபோர்த் ப்ராப்ளமாக என்ன வருது, சைனோசைட்டிஸ். ஃபிஃப்த் ப்ராப்ளமாக என்ன வருது, மஸ்குலர் ப்ராப்ளம். அதாவது மஸ்குலர் அதில் என்ன வருது, டியூபல் டைனமிக் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். டியூபல் டைனமிக் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிமோனியா. இப்போ 5 பாயிண்ட் எழுதியிருக்கோம். 6வது பாயிண்ட் வந்து நிமோனியா. 7வது பாயிண்ட்டு மியூக்கோசல் டிசீஸ் வந்து என்னவாக இருக்கலாம், இம்யூனோ டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சாம்டர்ஸ் ட்ரையட் மாதிரி கண்டிஷனாக இருக்கலாம். சாம்டர்ஸ் ட்ரையட் ஆஸ்பிரின் சென்சிட்டிவிட்டி, ஆஸ்துமா, நேசல் பாலிப்ஸ், சாம்டர்ஸ் ட்ரையடாக இருக்கலாம். அடுத்தது வெஜினஸ் கிரானுலோமெட்டோசிஸாக இருக்கலாம். நேசோஃபெரிஞ்சியல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக இருக்கலாம். அது போக லாஸ்ட்டாக என்ன கொடுக்குறாங்க, அனட்டாமிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன். அதில் என்னவாக இருக்கலாம், நேசோஃபெரிஞ்சியல் கேன்சர், அது மாதிரி வேறு ஏதாவது நேசோஃபெரிஞ்சியல் பர்சா, என்னவா வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி அனட்டாமிக்கலாக ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதெல்லாம் தான் வேரியஸ் ரீசன். ஸோ யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன்ஸை வந்து வேறு என்னென்ன டிசீஸில் என்னென்ன முக்கியமான டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்லாம் இருக்குது, அலர்ஜி இருக்கலாம், லாரிங்கோஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸாக இருக்கலாம், அடினாய்டு ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கலாம், சைனசைட்டிஸாக இருக்கலாம், மஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கலாம், நிமோனியாவாக இருக்கலாம், மியூக்கோசல் டிசீஸாக இருக்கலாம், அனட்டாமிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் தான்
வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன். இந்த முக்கால்வாசி வெரைட்டிஸில் சில வெரைட்டிஸ்க்கு நம்ம சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் சில இதுக்கு நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெத்தாலஜிக்கலாக என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேரியஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன். யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட்டு. இதில் அடினாய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கண்டிஷன். இப்போது இன்னொரு முக்கியமான கண்டிஷன், இப்போ இது அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளெஃப்ட் பேலட்னு ஒன்று இருக்குது. கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிளெஃப்ட் பேலட்டில் என்ன இருக்குது, இதில் 4 பெரிடியூபல் மசில்ஸ் இருக்குது இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லீவேட்டர் வேலி பேலட்டினி, டென்சார் வேலி பேலட்டினி, அப்புறமா சால்பிங்கோ பெரிஞ்சியஸ், அதுக்கப்புறமா இருக்கிறது டென்சார் டிம்பானி. இந்த மசில்ஸில் இந்த எல்விபிக்கும் டிவிபிக்கும் ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் டு பேலட் இருக்குது. கிளெஃப்ட் பேலட்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு கேட்டோம்னா என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் வந்து இந்த டியூபை, இந்த டென்சார் வேலி பேலட்டினை மசில் இருக்குது இல்லைங்களா, டிவிபி, அந்த மசில் வந்து இட் ஓன்ட் கெட் ப்ராப்பர்லி இன்சர்ட் ஆயிருக்காது. அப்போ என்ன பிரச்சனை இருக்கும், யூஸ்டேஷியன் டியூப் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாது. யூஸ்டேஷியன் டியூப் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாதனால என்ன ஆகும், பேஷண்ட்டுக்கு மோர் சான்சஸ் ஆஃப் டெவலப்பிங் ஆர்டைட்டிஸ் மீடியா வித் எஃப்யூஷன், ஓஎம்இ டெவலப் ஆகும். அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கிளெஃப்ட் பேலட் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வி மே நீட் டு டூ க்ரோமெட் இன்சர்ஷன். இப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம அவங்கள சரி பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் தான் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்லேயும் கிளெஃப்ட் பேலட் மோஸ்ட் காமனஸ்ட்டாக இருக்கும். அது போக பேராட்ராமான்னு ஒரு பார்ட் இருக்குது, அது தனி டாப்பிக்கு, அது டிம்பானிக் மெம்பரேன் டிசீஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது இதுக்கப்புறமா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு ஒன்று. பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னா என்ன, பேட்டுலஸாக இருக்குது யூஸ்டேஷியன் டியூப் வந்து இட் இஸ் வெரி பேட்டுலஸ். என்ன கண்டிஷன், அடுத்த கண்டிஷனுக்கு பேர், அடுத்த முக்கியமான டிசீஸ்க்கு பேர் பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப்னு ஒன்று இருக்குது. பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப். இதுக்கு வந்து தேர் இஸ் நோ வெரி குட் ஒரு கிளினிக்கலாக இதுதான் ரீசன், ஒரு டிப்பிக்கலான ஒரு ரீசனே கிடையாது. அது வந்து ஒரு டிப்பிக்கலான ரீசனே கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் ஹேவிங் வெயிட் லாஸ். 1/3 ஆஃப் த கேசஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்காங்க, வெயிட் லாஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா க்ரானிக் இல்னஸ் இருக்குது. தே ஆர் ஹேவிங் சம் க்ரானிக் இல்னஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்டிட்டர்மின்ட் ஈட்டியாலஜி, அதாவது இடியோபதிக் ஈட்டியாலஜியில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அன்டிட்டர்மின்ட் ஈட்டியாலஜியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ப்ரையார் ஹிஸ்ட்ரி ஆஃப் சம் யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன். வேறு என்னென்ன இருக்கும் அவங்களுக்கு, வேறு என்னென்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் கேட்டிங்கன்னா ப்ரையார் ஹிஸ்ட்ரி இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து லெரிங்கோஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கும். அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்திருக்கும், அவங்களுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருந்திருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சிடலாம், வி வில் ஈஸிலி எந்த வீடியோ எண்டோஸ்கோபி ஆஃப் வீடியோ எண்டோஸ்கோபி போட்டு வி வில் ஈஸிலி டிஸ்கவர் அவங்களுக்கு பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நேசல் ஸ்டீராய்டு அல்லது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், நேசல் சலைன் இரிகேஷன் கொடுக்கணும். சலைன் ட்ராப்ஸ் இரிகேஷன் கொடுக்குறோம் ஒன்று. அதுக்கப்புறமா என்ன கொடுக்கலாம்னா நேசல் ஸ்டீராய்டு ஸ்ப்ரே கொடுக்கலாம். அதுக்கப்புறமா என்னது டீகன்ஜஸ்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஆன்டிஹிஸ்டமின்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து அவங்களோட கண்டிஷன்ஸை நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்களா. பேட்டுலஸ் யூஸ்டேஷியன் டியூப் இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரொம்ப அவங்களுக்கு வந்து அவங்களோட டே டு டே லைஃபை இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் மச் மோர், இட் இஸ் நெசசரி, இட் இஸ் வெரி வெரி நெசசரி. என்ன பண்ணணும், அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூப் பண்ணணும். யூஸ்டேஷியன் டியூப் என்ன பண்ணணும், நாம் பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணணும். பெர்மனெண்ட்லி ஹேஸ் டு பி க்ளோஸ்ட். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி கேன் டூ இட் எய்தர் டிரான்ஸ்நேசலாக பண்ணலாம், ஆர் வி கேன் டூ இட் வித் மிடில் இயர் அப்ரோச். டிரான்ஸ்நேசலாகவும் வி கேன் டூ இட், ஆர் வி கேன் டூ இட் வித் அ மிடில் இயர் அப்ரோச். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டூயிங் அந்த யூஸ்டேஷியன் டியூப் இருக்கு இல்லையா,
அந்த யூஸ்டேஷன் டியூபோட இந்த யூஸ்டேஷன் டியூப் இருக்கு இல்லையா, அந்த யூஸ்டேஷன் டியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்ட்ரோலேட்ரல் வால் இருக்கு இல்லையா, அதில் சப்மியூகோஸெல்லாம் கார்டிலேஜை போடுறாங்க. ஸோ ஆன்டிரோ லேட்ரல் வால், இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆன்டிரோ லேட்ரல் வால் இப்படி இருக்கும். இந்த ஆன்டிரோ லேட்ரல் வால் என்ன பண்ணுறாங்க, பேட்டுலஸாக இருக்கிற இந்த யூஸ்டேஷன் டியூப்பில் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சப்மியூகோசலாக தே வில் புட் அ கிராஃப்ட். சப்மியூகோசலாக இந்த இடத்துக்குள்ள என்ன போடுறாங்க, ஒரு கார்டிலேஜ் கிராஃப்ட் போடுறாங்க. கார்டிலேஜ் கிராஃப்ட் போட்டு அந்த பேட்டுலஸ் டிஃபெக்டை வந்து தே ஆர் ட்ரைங் டு ஆல்டர். இதெல்லாம் வந்து ரீசெண்ட் அட்வான்சஸில் வந்துக்கிட்டு இருக்குது. யூஸ்டேஷன் டியூப் பேட்டுலஸாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு 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 மெத்தடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அண்டர் வாட் டு சே அண்டர் எவல்யூஷன் தான். ஸ்டில் வி ஆர் இன் ஒரு கண்டினியூட்டி மாதிரி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த பேட்டுலஸ் யூஸ்டேஷன் டியூப் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியஸ்ட் அண்ட் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் நைஸ் மெத்தட் டு எக்ஸாமின் அவர் யூஸ்டேஷன் டியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன மெத்தட்? இட் இஸ் நத்திங் அதர் தென் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி த வீடியோ எண்டோஸ்கோபிக் டெக்னிக். அதுதான் வந்து வில் கிவ் அ வெரி கிளியர் அண்ட் அ பெட்டர் பிக்சர் ஆஃப் யூஸ்டேஷன் டியூப், அதில் நோ டவுட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் யூஸ்டேஷன் டியூப் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் யூஸ்டேஷன் டியூப் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் யூஸ்டேஷன் டியூப் இருக்குது, அவங்களுக்கு வந்து பெர்சிஸ்டண்ட்டாக ஓஎம்இ இருக்குது, அல்லது நம்ம வந்து எவ்வளோ அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் நாட் கெட்டிங் கிளியர்ட் அப்படிங்கிறப்போ, இப்போ வந்து ரீசெண்டாக ஆஃப்டர் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்கோபி அண்ட் ஆஃப்டர் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேசர் இப்போ வந்துட்டு வி ஆர் டூயிங் அ ப்ரொசீஜர் கால்ட் யூஸ்டேஷியன் டியூபோபிளாஸ்டி. அது என்ன யூஸ்டேஷியன் டியூபோபிளாஸ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட இது யூஸ்டேஷன் டியூபோபிளாஸ்டிங்கிறது நத்திங் பட் அந்த யூஸ்டேஷன் டியூப் ஓப்பனே ஆகலை. இட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்டு. அதோட ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. அப்போ வந்து அது எப்பப்பெல்லாம் வந்திருக்கலாம், ஒரு இர்ரிவர்சிபிள் மியூகோசல் டிசீஸாக இருக்கலாம், ஏற்கனவே நம்ம பார்த்த இண்டிகேஷன்ஸ் தான், ஓஎம்இயாக இருக்கலாம், அல்லது எவ்வளவு ஓஎம்இ இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம நிறைய தடவை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிராமெட் போட்டு பார்க்குறோம், ஸ்டில் த பேஷண்ட் இஸ் நாட் ஹாப்பி, அவங்களுக்கு ஹாப்பியான ஒரு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப ஐடியல் கேண்டிடேட்ஸ் ஃபார் டூயிங் திஸ் யூஸ்டேஷியன் டியூபோபிளாஸ்டி. இந்த யூஸ்டேஷியன் டியூபோபிளாஸ்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மியூகோசா, அந்த மீடியல் கார்டிலேஜினஸ் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துலேயுமே நம்ம பண்ண போகிறது அந்த மீடியல் கார்டிலேஜினஸ் போர்ஷன் தான். அந்த யூஸ்டேஷன் டியூப் இருக்குது, இது ரைட் சைடு யூஸ்டேஷன் டியூப், இது மீடியல் கார்டிலேஜினஸ் போர்ஷன் இப்படி இருக்குது. இந்த மீடியல் கார்டிலேஜினஸ் போர்ஷன் இதுதான் மீடியல் கார்டிலேஜினஸ் போர்ஷன், மீடியல், இது லேட்டரல். இந்த மீடியல் கார்டிலேஜினஸ் போர்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசர் போட்டு இந்த லீடியல் இந்த கார்டிலேஜினஸ் போர்ஷனை டீபல்க் பண்ணி அதை ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த கார்டிலேஜ் கஸ்ப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கப் ஃபோர்சப்ஸ் வச்சு அதை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த யூஸ்டேஷன் டியூப் ஓப்பனிங், அந்த இடத்துல ஒரு மெரோசிலை போட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது திரும்ப அந்த மைட்டோமைசின் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. மெரோசில் கூட சேர்த்து என்ன போடுவாங்க, மைட்டோமைசின் எதுக்காக போடுறோம், அது வந்து அந்த ஸ்டெனோசிஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணும், அதுக்காக மைட்டோமைசின் சேர்த்து போட்டு அதை வச்சுருவாங்க. அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அந்த பேஷண்ட்டுக்கு நல்ல சலைன் ஸ்ப்ரேலாம் கொடுத்து அந்த எடிமாலாம் கொஞ்சம் குறைஞ்சி எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டியூபோபிளாஸ்டி பண்ணதுக்கப்புறமா இந்த மே கெட் அ பெட்டர் ரிசல்ட். இதெல்லாம் வந்து அண்டர் பெட்டர் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் வந்து இட் ஹஸ் பீன் ஆல்ரெடி டன், லாட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி நிறையா ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி யூஸ்டேஷியன் டியூபோபிளாஸ்டி எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன வேணும், டெஃபினட்டாக பெட்டர் ஹாப்கின்ஸ் எண்டோஸ்கோப் வேணும், லேசர் வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த டியூபோபிளாஸ்டி எல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் இந்த டியூபோபிளாஸ்டி பண்ணுறப்போ இது இருக்கிற ஒரு மெயினான பிரச்சனை என்னென்னா, இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி லைஸ் இன் வெரி க்ளோஸ் அசோசியேஷன் வித் அபெக்ஸ் ஆஃப் த ஃபோசா. இந்த யூஸ்டேஷன் டியூபுக்கு ரொம்ப க்ளோஸாகவே இருக்கும். இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி இன்ஜுரி ஒரு வேளை நடந்ததுன்னா இட் மே காஸ் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் ஆஃப் யூஸ்டேஷியன் டியூபோபிளாஸ்டி. ஓகே, குட்டியாக ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் போட்டுருவோமா? போட்டால் யூஸ்டேஷியன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் முடிஞ்சு. ஓகே, எஸ், யூஸ்டேஷியன் டியூப் இட் இஸ் அ டியூப் which connects middle ear with the nasopharynx. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு. இட் கனெக்ட்ஸ் மிடில் இயர் வித் நேசோஃபாரிங்ஸ். அதில் என்னென்னலாம் இருக்குது, அது வந்து மெயின் ஃபங்க்ஷனாக என்ன பண்ணுது, மிடில் இயர் கேவிட்டிக்கு ஏரேஷன் கொடுக்குது,
மிடில் இயர் கேவிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுது, சவுண்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகிறத தடுக்குது, ஃபுட் மெட்டீரியல் ரிஃப்ளெக்ஸ் ஆகி போகிறத தடுக்குது. இதை வந்து எப்படி இது ரொம்ப சாத்தியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரூ இட்ஸ் செக்ரட்டரி ஃபங்க்ஷன், சிலியரி ஃபங்க்ஷன், டைலேட்டரி ஃபங்க்ஷன், இட் இஸ் டூயிங் திஸ். ஸோ இந்த யுஸ்டேஷியன் டியூப் வந்து ரொம்ப முக்கியமான நிறையா ஃபங்க்ஷன் செய்யுது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா யுஸ்டேஷியன் டியூப் வந்துட்டு பார்த்தோம்னா சூடோஸ்ட்ராட்டிஃபைட் சிலியேட்டட் காலமனார் எபிதிலியம் இருக்குது. பட் சம் ஆஃப் த ரீஜன்ஸில் பியூர் காலமனார் எபிதிலியமும் இருக்கும், சம் ஆஃப் த ரீஜன்ஸில் சிலியேட்டட் காலமனார் எபிதிலியமும் இருக்கும். அந்த சிலியாலாம் வந்து என்ன பண்ணும்னா மிடில் இயர்லேருந்து டவுன் பீட் ஆகி என்ன பண்ணும், எல்லா செக்ரீஷன்ஸையும் நேசோஃபேரிங்ஸ்குள்ளே தள்ளி விட பார்க்கும். மிடில் இயரில் இருக்கிற செக்ரீஷன்ஸை நேசோஃபேரிங்ஸ்க்கு தள்ளி விட பார்க்கும். இந்த யுஸ்டேஷியன் டியூபை ஃபஸ்ட்டு ஸ்பாட்டன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, 400 BCலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் அதோட எல்லா கிளைம்ஸும் யாருக்கு போகுது, யுஸ்டேஷியஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு போகுது. யுஸ்டேஷியஸுங்கிறது 1562 தான் யுஸ்டேஷியன் டியூபை கண்டுபிடிச்சி அந்த டியூபுக்கு அவரே அவரோட பேரை வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா வல்சால்வான்னு ஒருத்தர் வராரு, அவர் வந்து தான் பார்ட்ஸ் ஆஃப் யுஸ்டேஷியன் டியூப், மசில்ஸ் ஆஃப் யுஸ்டேஷியன் டியூப், வல்சால்வா மேனுவர், அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கம் பாலிட்சர் வந்து யுஸ்டேஷியன் டியூபுக்கும் மிடில் இயர் ஃபங்க்ஷன்ஸுக்கும் இருக்கிற அந்த அசோசியேஷன்ஸை வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, இந்த யுஸ்டேஷியன் டியூபோட அனாட்டமி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 31 to 38 millimeter இன் லென்த்து. அதுக்கு போனி போர்ஷன் இருக்குது, கார்ட்லேஜினஸ் போர்ஷன் இருக்குது. போனி போர்ஷன் சிறுசாகவும் கார்ட்லேஜினஸ் போர்ஷன் பெருசாகவும் இருக்குது. அந்த போனி போர்ஷன் எண்ட் ஆகிற இடத்துல ஒரு சின்ன லூமன் இருக்குது, அந்த லூமனுக்கு பேர் தான் இஸ்துமஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இஸ்துமஸ் இஸ் கால்ட் அஸ் த நேரவஸ்ட் போர்ஷன் ஆஃப் த யுஸ்டேஷியன் டியூப். இந்த போனி போர்ஷன் எண்ட் ஆகிற இடத்துல தான் அந்த இஸ்துமஸ் இருக்குது. அந்த கார்ட்லேஜினஸ் போர்ஷன் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மொபைலாக லீனியண்ட்டாக இருக்கும், கார்ட்லேஜினஸ் போர்ஷன் தான் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இந்த போனி போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அந்த போனி போர்ஷன் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், அது மூவ் ஆகாது. ஆனால் கார்டிலேஜினஸ் போர்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்கிறதுனால அது வந்து மூவ் ஆகும். அதில் என்னென்ன இருக்குது, கார்டிலேஜ் இருக்குது, மசில் இருக்குது, ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட்டுக்கு பேர் ஆஸ்ட்மேன்ஸ் பேட் ஆஃப் ஃபேட். அது டைனமிக்காக இருக்குது, அதோட கம்ப்ளீட் கார்டிலேஜும் டைனமிக்காக இருக்காது. அதோட 5 to 10 millimeter அந்த டிஸ்டல் போர்ஷனில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து பயங்கர மொபைலாக டைனமிக்காக இருக்குது. அந்த 5 to 10 millimeter போர்ஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், வால்வ் ஆஃப் த யுஸ்டேஷியன் டியூப்னு சொல்கிறோம். அதில் முக்கியமாக 4 பெரிடியூபுலர் மசில்ஸ் இருக்குது. எல்விபி அதாவது லிவேட்டர் வேலி பேலட்டினை, டென்சார் வேலி பேலட்டினை, சால்பிங்கோ பெரிஞ்சியஸ், டென்சார் டிம்பானை. இதில் நான் நர்வ் சப்ளை சொல்ல மறந்துட்டேன். டென்சார் டிம்பானை இஸ் சப்ளைடு பை கிரெனியல் நர்வ் 5. டென்சார் வேலி பேலட்டினைன்னு ஒன்று இருக்குது, லிவேட்டார் வேலி பேலட்டினைன்னு ஒன்று இருக்குது. இப்போது டென்சார் வேலி பேலட்டினை இஸ் அகெயின் சப்ளைடு பை கிரெனியல் நர்வ், அதாவது ட்ரைஜெமினல் நர்வ் V3 டிவிஷன் வந்து அதுக்கு சப்ளை பண்ணுது. பாக்கி மசில்ஸ் 2 இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஞ்சியல் பிளெக்ஸஸ் த்ரூ வேகஸ். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட பழைய வீடியோவில். ஆல் மசில்ஸ் ஆஃப் த ஃபேரிங்ஸ் ஆர் சப்ளைடு பை pharyngeal plexus through vagus except tensor veli palatini which is supplied by trigeminal nerve 3rd division அப்படின்னு சொல்லியிருக்கேன். மிடில் இயரில் 2 மசில் தான், ஒன்று டென்சார் டிம்பானை, இன்னொன்று ஸ்டெபிடியஸ். டென்சார் டிம்பானை இஸ் சப்ளைடு பை கிரெனியல் நர்வ் 5, ஸ்டெபிடியஸ் இஸ் சப்ளைடு பை கிரெனியல் நர்வ் 4. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான MCQ. அடுத்தது டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டென்சார் வேலி பேலட்டினை அண்ட் லிவேட்டர் வேலி பேலட்டினை. டென்சார் வேலி பேலட்டினை இஸ் கால்ட் த டைலேட்டர் ஆஃப் த யுஸ்டேஷியன் டியூப். லிவேட்டர் வேலி பேலட்டினை ஆப்போசிட் ஃபங்க்ஷன் பண்ணுது. இட் இஸ் அ ஃப்ளாட் ஃபேன் ஷேப்டு மசில். இது வந்து ஆண்ட்ரோலேட்டரல் வால் ஆஃப் யுஸ்டேஷியன் டியூப்பில் இருக்குது. அதை வந்து டீட்டெயில்டு படமாக பார்க்கணும்னா இதுதான் யுஸ்டேஷியன் டியூப் ஆரிஃபைஸ். இது கார்டிலேஜினஸ் போர்ஷன். டென்சார் வேலி பேலட்டினை இங்கே இருக்குது, லிவேட்டர் வேலி பேலட்டினை இருக்குது. எப்போ டென்சார் வேலி பேலட்டினை கான்ட்ராக்ட் ஆகுதோ அப்போ யுஸ்டேஷியன் டியூப் ஓப்பன் ஆகும். ரைட்டு, இப்போ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அடல்ட் அண்ட் இன்ஃபேண்ட் யுஸ்டேஷியன் டியூப். சைஸ் வாரியாக அடல்ட்டோட யுஸ்டேஷியன் டியூப் ரொம்ப பெருசு, 3.8 சென்டிமீட்டர். ஆனால் இன்ஃபேண்ட்டுக்கு இட் இஸ் ஒன்லி அரௌண்ட் 1.8 சென்டிமீட்டர். இன்ஃபேண்ட்டில் போனி போர்ஷன் அதிகம், கார்டிலேஜினஸ் போர்ஷன் கம்மி. அடல்ட்டில் போனி போர்ஷன் கம்மி, கார்டிலேஜினஸ் போர்ஷன் அதிகம். இன்ஃபேண்ட்டில் ஹரிசாண்டலாக இருக்குது, அடல்ட்டில் ஹரிசாண்டலாக இல்லை. இன்ஃபேண்ட்டில் ஆங்குலேஷன் கிடையாது, ஆனால் அடல்ட்ஸில் 45 டிகிரி ஆங்குலேஷனில் இருக்குது. இன்ஃபேண்ட்டில் வந்துட்டு எலாஸ்டின் ரொம்ப கம்மி, அடல்ட்ஸில் எலாஸ்டின் அதிகம். இன்ஃபேண்ட்ஸில் ஃபேட்டு கம்மி, அடல்ட்ஸில் ஃபேட் அதிகம். இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்ஃபேண்ட் அண்ட் அடல்ட் யுஸ்டேஷியன் டியூப். அதுக்கப்புறமா ஃபிசியாலஜி ஆஃப் டியூபல் டைலேஷன். இந்த யுஸ்டேஷியன் டியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த யுஸ்டேஷியன் டியூப் வந்துட்டு பார்த்தோம்னா இன்வாலண்டரிலி இட் ஓப்பன்ஸ். அது ஏன் ஓப்பன் ஆகுதுன்னா, இட் மெயின்லி அது மிடில் இயரில் இருக்கிற செக்ரீஷன்ஸ் எல்லாம் கீழே தள்ளுறதுக்கு ஓப்பன் ஆகணும், மிச்ச நேரத்தில் அது க்ளோஸ்டாக இருக்கணும்.
அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரோமெட்ரிக் அண்ட் கெமிக்கல் ரிசப்டார்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் மிடில் இயரில் ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அது வந்து என்ன பண்ண வைக்குது, இந்த டியூபல் ஓப்பனிங்கை இன்வாலண்ட்ரியாக பண்ண வைக்குது. யூஸ்வலாக ஒரு நிமிஷத்தில் 1.4 டைம்ஸு நம்ம யூஸ்டேஷன் டியூப் ஓப்பன் ஆகுது. ஆனால் அது ஓப்பன் ஆகிறது இட் இஸ் ஒன்லி லாஸ்டிங் ஃபார் 0.4 செகண்ட்ஸ். நார்மலாக ஸ்லீப்பாக இருக்கும்போது நம்மளோட யூஸ்டேஷன் டியூப் ஓப்பனிங் வந்து நார்மலாகவே கம்மியாயிடும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி யூஸ்டேஷன் டியூப் அடிக்கடி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி நம்ம மிடில் இயர் ப்ரெஷரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா டிம்பானிக் மெம்பரேன் ரெட்ராக்டட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற செக்ரீஷன்ஸ் வெளியவே வராமல் உள்ளேயே அது ஸ்டாக்னட் ஆகலாம். அதனால் வர்ற கண்டிஷனுக்கு பேர் தான் சீரஸ் ஆர்டைட்டிஸ் மீடியா ஆர் ஆர்டைட்டிஸ் மீடியா வித் எஃப்யூஷன் சொல்கிறோம். இப்போது நம்ம யூஸ்டேஷன் டியூபோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபுட் மெட்டீரியல் நம்ம சாப்பிட்றோமோ ரிஃப்ளெக்ஸ் ஆகி எங்கே உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த யூஸ்டேஷன் டியூப் ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே இப்போ நிறையா டெஸ்ட்ஸ் அதில் வந்து ஒன்லி ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ். அதில் வல்சால்வா மேனுவர் இன்னும் நம்ம ஸ்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். பாலிட்சர்னா என்னன்னு சொன்னேன், யூஸ்டேஷன் டியூப் கெத்திட்ரைசேஷன்னா என்னன்னு சொன்னேன், யூஸ்டேஷன் டியூப் கெத்திட்டர்னா என்னன்னு சொன்னேன், ட்வைன்பீனா என்னன்னு சொன்னேன், டிம்பானோமெட்ரியில் என்ன பார்க்கணும்னு சொன்னேன், ரேடியோலாஜிக்கலாக எப்படி பண்ணுறோம், டைட்டிஸ்னா என்ன, சோனோ டியூபோமெட்ரினா என்ன, இதெல்லாம் சொன்னேன். இதில் நம்ம இதெல்லாம் அவுடேட்டடாக இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ யூஸ்டேஷன் டியூப்பை பற்றி மெயினாக படிக்கணும்னா நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, யூஸ்டேஷன் டியூப் வீடியோ எண்டோஸ்கோப்பி. யூஸ்டேஷன் டியூப் வீடியோ எண்டோஸ்கோப்பி வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஈஸியாக பார்க்கலாம். ஒரு 4 மில்லிமீட்டர் டயமீட்டரில் இருக்கிற ஒரு எண்டோஸ்கோப்பை நாம் யூஸ்டேஷன் டியூபுக்குள்ளே போட்டு பார்க்கும்போது நம்ம வந்து பேஷண்ட்டை கே 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 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லீவேட்டர் வேலி பேலட்டினையோட ஆக்ஷன்ஸை டேரெக்டாக பார்ப்போம். அதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், கேப்சர் பண்ணுவோம். அது 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் ரெக்கார்ட் ஆகும். அந்த வீடியோவை நம்ம ஸ்லோவாக ப்ளே பண்ணி பார்க்கும்போது யூஸ்டேஷன் டியூப்பில் என்ன டிஃபெக்ட் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, பேட்டுலஸாக இருக்கா இல்லையா, இல்லை அதில் யூஸ்டேஷன் டியூப் ஓப்பனிங் ஒழுங்காக நடக்குதா இல்லையா, எல்லாத்தையுமே நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். எதனால் இது ரொம்ப முக்கியம், அதோட ஓப்பனிங் ஒன்லி லாஸ்ட்ஸ் ஃபார் என்ன 0.4 செகண்ட்ஸ். அதை ரொம்ப தெளிவாக பார்க்கணுன்னா அதை ஷார்ட் ஃப்ரேம்ஸில் இன்டர்வல்ஸில் நம்ம கேப்சர் பண்ணி பார்த்தோம்னா தான் அதை நம்ம டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண முடியும். ரைட்டு. இந்த யூஸ்டேஷன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷன் எதனால் இருக்கலாம், ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், மியூக்கோசல் இன்ஃப்ளமேஷனாக இருக்கலாம், மஸ்குலர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அனட்டாமிக்கலாக அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். இந்த யூஸ்டேஷன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷனோட வேரியஸ் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஒன்று அலர்ஜி, laryngopharyngeal reflex disease, adenoid hypertrophy, sinusitis, muscular tubal dysfunction, pneumonia, mucosal disease, anatomical obstructions. அப்புறம் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் வந்து cleft palate. cleft palateல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, cleft palateல வந்து டென்சார் வேலி பேலட்டினை மசில் வந்து ப்ராப்பராக இன்சர்ட் ஆகாது. cleft palate இருக்கிறதுனால அதால் போய் ப்ராப்பராக இன்சர்ட் ஆக முடியாது. அது ப்ராப்பராக இன்சர்ட் ஆகாததுனால என்ன நடக்கும், அது வந்து ஒழுங்காக ஓப்பன் ஆகாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பேஷண்ட்டுக்கு ஓப்பன் ஆகாதப்போ செக்ரீஷன்ஸ் வெளியில் வராது. செக்ரீஷன்ஸ் எல்லாம் மிடில் இயருக்குள்ளேயே இருந்துக்கும். மிடில் இயருக்குள்ளேயே இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஓஎம்இ டெவலப் ஆகும். அவங்களுக்கு வெரி ஆஃபனாக நம்ம கிராமெட் போட வேண்டிய கட்டாயம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் பேரோட்ராமா. பேரோட்ராமாங்கிறது என்ன, நம்மளோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், மிடில் இயர் ப்ரெஷர் ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். அப்படி அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் மிடில் இயர் ப்ரெஷரும் ஒன்றா இல்லைன்னா, அது காம்பன்சேட் ஆகலைன்னா என்ன பிரச்சனை வரும், நம்மளுக்கு பேரோட்ராமா வரும். அதனால் என்ன நடக்கும், ஏர் லாக் ஆகிக்கும். ஏர் லாக் ஆகிக்கிறதுனால நம்மளோட லியூமன் வந்து ஃபோர்ஸ்டு டு க்ளோஸ் ஆகிக்கும். என்ன ஆகுது, யூஸ்டேஷன் டியூப் லியூமன் வந்து ஃபோர்ஸாக க்ளோஸ் ஆகிக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் வந்துட்டு பயங்கரமாக என்கார்ஜ்மெண்ட் ஆஃப் வெசல்ஸு, ஹெமரேஜஸ் அதெல்லாம் நடந்து லேப்ரின்தைன் மெம்பரெயின்லேருந்து எல்லாமே ரப்சர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அந்த ப்ரெஷர் சேஞ்ச்னால. அதை தான் நம்ம பேரோட்ராமான்னு சொல்கிறோம். அந்த பேரோட்ராமா ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு மெயினான ஃபங்க்ஷன் யூஸ்டேஷன் டியூப் தான் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அது ஒரு முக்கியமான யூஸ்டேஷன் டியூபோட ஃபங்க்ஷன். அடுத்ததான் நம்ம பார்த்தது தான் பேட்டுலஸ் யூஸ்டேஷன் டியூப். பேட்டுலஸ் யூஸ்டேஷன் டியூபுக்குன்னு நம்ம பெருசாக நம்ம கண்டுபிடிக்கலைனாலும் ஒரு இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இடியோபதிக்காக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு வெயிட் லாஸ், க்ரானிக் இல்னஸ், அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். வீடியோ எண்டோஸ்கோப்பி பண்ணி நம்மளால் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம், நேசல் டீகன்ஜஸ்டன்ஸ், நார்மல் சலைன் ட்ராப்ஸு அது மாதிரிலாம் கொடுப்போம். ஸோ இந்த யூஸ்டேஷன் டியூப் பேட்டுலன்சி ரொம்ப க்ரானிக்காக இருந்துக்கிட்டே இருந்தால் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஹவ் டெவலப்ட் அ நியூ டெக்னிக். யூஸ்டேஷன் டியூபை வந்து பெர்மனெண்ட்டாக ஹீல் பண்ணுறதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று டிரான்ஸ்நேசலாக பண்ணலாம், என்ன மிடில் இயர்னால் என்ன பண்ணுவோம், டிம்பானிக் மெம்பரேனை ஓப்பன் பண்ணுவோம், ஆன்டீரியராக இருக்கிற யூஸ்டேஷன் டியூபை ஏதாவது ஃபேட் பேட் வச்சு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம், சீல் பண்ணிடுவோம். அது மாதிரி பண்ணலாம். ஆனால் டிரான்ஸ்நேசலாக பண்ணுறது எண்டோஸ்கோப்பி கைடடாக சப்மியூக்கோஸெல்லாம் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு எலிவேட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு கார்டிலேஜை கொண்டு போய் நம்ம வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி விடுவோம். ஸோ தட் அந்த யூஸ்டேஷன் டியூப் வந்து பேட்டலஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் வந்து டிரான்ஸ்நேசல் அப்ரோச். ஓகே, அடுத்தது தான் வந்து இந்த யூஸ்டேஷன் டியூப் டிஸ்ஃபங்க்ஷனில் நம்ம பண்ண போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி பேர் தான் என்ன, யூஸ்டேஷன் டியூபோபிளாஸ்டி.
அது வந்து எப்போ பண்ணுவோம், என்ன இண்டிகேஷன், கிரானிக் ப்ராப்ளம்ஸில், அப்புறமா ஓஎம்இ இருக்கும்போது ரிப்பீட்டடாக நம்ம கிராமட்டின் செஷன்லாம் போட்டும் கூட பேஷண்ட்டுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் நடக்காத பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ வந்து நாம் அவங்கள ஐடியல் கேண்டிடேட் ஃபார் யூஸ்டேஷன் டியூபோபிளாஸ்டின்னு எடுக்கிறோம். அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், யூஸ்டேஷன் டியூப்பில் மீடியலாக இருக்கிற கார்ட்லேஜினஸ் போர்ஷனை டீபல்க் பண்ணுறோம். லேசர் வச்சு டீபல்க் பண்ணி அந்த ஓப்பனிங்கை வந்து பேட்டுலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மெரோசில் மெட்டோமைசின் சி போட்டு பேக் பண்ணி உள்ளே வச்சிடறோம். இந்த இந்த டீபல்கிங் ப்ரொசீஜர் பண்ணுறதுல இருக்கிற ஒரு மெயினான காம்ப்ளிகேஷன், இதுக்கு ரொம்ப க்ளோஸாக என்ன இருக்குது, இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்டரி இருக்குது. அதை நம்ம இன்ஜூர் பண்ணிட்டோம்னா அது ஒரு டெட்லி காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து வேரியஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் யூஸ்டேஷன் டியூப். ஹோப்ஃபுல்லி நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் எனி அதர் டவுட்ஸ் ஆர் எனி திங் யூ கேன் ப்ளீஸ் கான்டாக்ட்.